எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 109. சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும். பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். சாயும் நிழலை போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளி போல பறக்கடிக்கப்படுகிறேன். நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல தரித்து கொள்ள கடவர்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பரிசத்தில் நிற்பார். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து கொள்வோம். இந்த சங்கீதம் தாவீது ஒரு தீர்க்கதரிசனமான சங்கீதமாக எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது எனக்கு 2 காரியம் தோணுச்சு. ஒன்று ஆதாம், இன்னொன்று யூதாஸ். இவர்கள் இருவரை பற்றியும் எனக்கு சிந்தனைகள் வந்துச்சு. இப்போது நீங்கள் எடுத்து வாசிங்க, 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 109:17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். இப்போது ஆதாமை ஆண்டவர் படைச்சார். ஆண்டவர் படைத்து அவனுக்கு நன்மையானதையும் தீமையானதையும் அவர் வேறு பிரித்து கொடுத்தார். அதான் குட்வில்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஃப்ரீவில், குட்வில் இல்லை, ஃப்ரீவில் நமக்கு கையில் கொடுத்துருவார். இதையும் வச்சுக்கோ, இதையும் உன்ட்ட கொடுக்குறேன், இதையும் உன்ட்ட கொடுக்குறேன், நீ எதை வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறது. என்ன வில்லு? ஃப்ரீவில், சுயசித்தம். என்னது? சுயசித்தம். இப்போ ஆசீர்வாதத்தையும் ஆதாமுக்கு கொடுத்துட்டாரு, சாபத்தையும் ஆதாமுக்கு கொடுத்துட்டாரு. சாபங்கிறது என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது சாபம்ல, நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். அப்போது ஆதாம் எதை தேர்ந்தெடுத்து கொண்டான்? ஆண்டவரையா அந்த மரத்தையா? அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டான். இந்த வசனம் என்ன சொல்லுது? சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். இப்போது அதே தான் யூதாஸ் காரியத்திலையும் பார்க்குறோம். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்து கொண்டிருந்தான்.
3 வருடங்களாக அவர் கூட 3.5 வருடங்களாக அவன் கூட இயேசு கிறிஸ்து கூடவே பயணித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இருந்தால் நமக்கு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் சாப்பாடு கொடுத்துட்டாரு, அவர் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாரு, தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு. அவர்கிட்ட போனால் என் வாழ்வோட பூர்த்தி அவர்கிட்ட இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும், அப்படி தானே? ஆனாலும் யூதாஸ் எதை தேர்ந்தெடுத்தான்? அவரை காட்டி கொடுக்கறத தேர்ந்தெடுத்தான். என்ன ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிங்க, யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனம். யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவனுடைய இருதயத்தில் தூண்டின பின்பு, ஒரு நிமிஷம் போதும். பிசாசானவன் யூதாசுடைய இருதயத்தில் தூண்டுகிறான். என்ன தூண்டுறான்? இயேசு கிறிஸ்துவை நீ காட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. இதே தான் ஆதாம்கிட்டையும் பார்க்குறோம். ஆதாம்கிட்ட நம்ம ஏவாள் மூலமாக ஆதாம்கிட்ட என்ன பேசுகிறா ஏவாள்? இது நல்லா இருந்துச்சு, இது பார்க்க சூப்பராக இருந்துச்சு, இது அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணும்னா அது எங்கேருந்து தோணும்? மனசில் இருந்தா, இருதயத்தில் இருந்தா? சரி, அப்போ எண்ணங்கள் எங்கேருந்து வரும்? சரி, நினைவுகள். எண்ணங்களும் நினைவுகளும் ஒன்றா? எண்ணங்களும் நினைவுகளும் ஒன்றா? எண்ணங்கள்ங்கிறது சிந்திக்கிறது மூளையிலேருந்து சிந்திப்போமா, எங்கேருந்து சிந்திப்போம்? மூளையிலேருந்துங்கிறவங்க கை உயர்த்துங்களா? எனக்கு தெரியும், ரெண்டுக்கும் கை உயர்த்தாதவங்களும் இருப்பீங்க, அது நல்லாவே தெரியும் எனக்கு. எல்லா குரூப்லேயும் அப்படி சில பேர் இருப்பாங்க. இருதயத்துலேருந்து எண்ணங்கள் வருங்கிறவங்க கை உயர்த்துங்களா? ஒருத்தவங்க, 3 பேரா, 4, 5 பேர்? சரி, எண்ணங்கள் இருதயத்துலேருந்து தான் வரும், நினைவுகள் மூளையிலேருந்து வரும். எண்ணங்கள் எப்பொழுதுமே எங்கேருந்து வரும்? அதான் ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களேன். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்போது இருதயத்தில் தான் நம்முடைய எண்ணங்கள் தோன்றுகிறது. விசுவாச எண்ணங்கள் தோன்றுகிறது எங்கேருந்து தோன்றுறது? அவிசுவாச எண்ணங்கள் தோன்றுகிறது எங்கேருந்து தோன்றுது? இப்போ நான் 2 பேரும் சொன்னேன். ஆதாமுக்கு வாழ்வையும் கொடுத்தாரு, சாவையும் கொடுத்தாரு. ஆதாம் எதை தெரிந்து கொண்டான்? சாவை தெரிந்து கொண்டான். யூதாஸ்க்கு என்ன பண்ணார்? யூதாஸ்க்கு சான்ஸ் கொடுத்தாரு தெரியுமா இயேசு கிறிஸ்து? யூதாஸ் இந்த 30 காசுக்கு காட்டி கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? அந்த பரிமள தைலத்தை ஒரு பொண்ணு காலில் ஊற்றி தொடப்பா தெரியுமா? அப்போ ஒரு ஆள் சொல்லுவான், இதை விற்று இவ்வளோ பேருக்கு நீ சாப்பாடு போடலாமல், இதை தரித்திரக்கு கொடுக்கலாமல், நீ இப்படி பண்ணுறே அப்படின்னு ஒரு ஆள் சொன்னான். அது யார் தெரியுமா? யூதாஸ் காரியத்தை தான் சொன்னான். அந்த சம்பவம் நடந்ததோட அர்த்தம் என்னென்னா, எதுக்கு ஆண்டவர் இது பண்ணுறாருன்னா, ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறாரு, பரிமள தைலம் 30 வெள்ளிக்காசோட பல மடங்கு பெருசு. ஆனால் அந்த பரிமள தைலத்தை இயேசுவோட காலில் ஊற்றி கழுவுறா. அப்போ அவள் இயேசுவை பெருசாக நினைக்கிறா. யூதாஸே, நீ இந்த 30 வெள்ளிக்காசு பெருசாக நினைக்காத, அதை பார்க்கல நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் யூதாஸ் என்ன பண்ணிடுறான்? அந்த சான்ஸை மிஸ் பண்ணி அவன் வாயால் என்ன பண்ணுறான்? தேவையில்லாத வார்த்தைகளை விடுறான். அவன் ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போது யூதாஸ்க்கும் வாழ்வையும் கொடுத்தாரு, சாவையும் கொடுத்தாரு. ஆதாமுக்கும் எதை கொடுத்தாரு? வாழ்வையும் கொடுத்தாரு, சாவையும் கொடுத்தாரு. உங்களுக்கும் இதே போல் வாழ்வும் இருக்கிறது, சாவும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. நீங்கள் எதை தெரிந்தெடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? அப்படி சொல்லலாம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் என்னவா இருக்குது? நான் பாவி அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கா? நான் நீதிமான் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கா? நான் யார்ட்டையும் கேள்வி கேட்கல, நீங்கள் சுய ஆய்வு பண்ணிக்கோங்க உங்களை. நீங்கள் நான் சபிக்கப்பட்டவன் இருக்கா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருக்கா, நான் தொட்ட எல்லாமே பாலாக போயிடும் அப்படின்ட்டு இருக்கா, இல்லை நான் தொட்டதெல்லாம் தொலங்கும் அப்படின்ட்டு இருக்கா, நான் ஆரோக்கியம் இல்லாதவன் இருக்கா, ஆரோக்கியம் உள்ளவன் இருக்கா? எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எதை கொடுத்துருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எனக்கு
எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், சாபம் தான் வேணும், எனக்கு சாவு தான் வேணும், எனக்கு நோய் தான் வேணும், நான் இப்படி பலவீனமாக தான் இருப்பேன், இது என் வாழ்க்கையில் நடக்காது, எனக்கு இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடனை பேங்க்கில் கடன் வாங்கி தான் அந்த கடன் அடைச்சி நான் அடுத்து பண்ணுவேன், இல்லை யார்ட்டையாவது கடன் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை வச்சு நான் அந்த கடன் அடைப்பேன், இப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சர்க்கிளை நம்ம சிந்தனையில் என்ன பண்ணிடுறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இப்போ கடந்த நாட்களில் ஒரு சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச்சோட பேர் என்ன தெரியுமா? புனித பவுல் ஆலயம். என்ன ஆலயம்? அங்கே பாடுற பாட்டு என்ன தெரியுமா? மாதாவே துணை நீரே உண்மை. எவ்வளோ கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, புரியுதா? எவ்வளோ வேறுபாடு இருக்குது. பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி அக்கா ஆணி வேறா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக பண்ண சாதனைகள், நமக்காக கொடுத்த விடுதலைகள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் பேரில் ஒரு ஆலயத்தை வச்சுட்டு அங்கே யாரை துதி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க? மாதாவை இது எத்தனை பேருக்கு காமெடியாக இருக்குது இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு காமெடியாக இருக்குது சொல்லுங்களேன். இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பவுல்னு சர்ச்சை வச்சுட்டு மாதாவை ஃபுல்லாக, அதாவது பவுலை வணங்க சொல்லலைன்னா, பவுலில் வந்து நிறைய நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு, நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்ததுனால தான் எனக்கு ஆசீர்வாதம் தான் முக்கியம், எனக்கு வந்து சாபம் எனக்குரியதல்ல அப்படிங்கிற தெளிவு நமக்கு வந்திருக்குது. நான் நீதிமான், நான் பாவி அல்ல அப்படிங்கிற தெளிவு எனக்கு இருக்குது. இது எனக்கு உகந்ததல்ல, இதெல்லாம் தான் எனக்கு உகந்தது அப்படிங்கிற தெளிவு யாருனால வந்திருக்குது? பவுல்னால வந்திருக்குது. இப்போது நமக்கு ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நீங்கள் வாசிங்களா? 1 பேதுரு 3வது அதிகாரம் வாசி. 3வது அதிகாரத்தில் 10வது வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற நாம் பொல்லாப்புக்கு நம்முடைய நாவை விளக்கணும். பொல்லாப்புக்கு நம்முடைய நாவை விளக்கணும்னா நீ நாசமாக போயிடும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, நான் நாசமாக போயிடுவேன்னு நினைக்கிறதும் அது பொல்லாப்பு தான். எத்தனை பேருக்கு புரியுது? நான் இப்படி தரித்திரனாக தான் இருப்பேன், நான் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன், நான் இப்படி நோயோடு தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் அது என்னது? பொல்லாப்பு தான். அப்போ பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும். நீங்கள் அடுத்து இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். உங்களுடைய வாய் எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறது இந்த நாட்களில்? எஸ் சனியனை அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை சொல்கிறோமா சொல்லலையா? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன், கடவுளுக்கு கண் இல்லை, நான் இப்படி என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கை கடன் வாங்கிக்கிட்டே தான் போக வேண்டியிருக்கு, நான் இப்படி நோயோட தான் இருக்கேன், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் வந்து ஆசீர்வாதத்திற்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீங்கள் வந்து மனசால நினைக்கிறீங்க? நான் ஒரு சில வேலையில் நினைப்பேன். அப்படி சொன்னால் நீங்கள் கை தூக்குவீங்களா? நான் ஒரு சில வேலையில் நினைப்பேன், என்னடா நம்ம தொட்டாலே அது இதாகிடுது, இப்படி பாலாக போயிடுது, வீணாக போயிடுது அப்படின்னு நான் ஒரு சில வேலையில் நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் நான் என்னோடய எண்ணங்களை மாற்றிக்குவேன். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்களேன்? ஒரு தடவை கூட அப்படி வந்தது இல்லையா? கையை தூக்குங்களேன், வருங்கிறவங்க கையை தூக்குங்க. இருதயத்தின் நிறைவை தான் வாய் பேசும். அப்போ இருதயம் எதால் நிறைஞ்சிருக்குது? நம்ம வசனம் என்ன பார்த்தோம்? நம்முடைய விசுவாசம் இருதயத்திலேருந்து துவங்கப்படுகிறது, நாவினாலே அறிக்கையிடப்படுகிறது. நீங்கள் தரித்திரன்னு விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் நாவில் என்ன வரும்?
தரித்திரம் தான் வரும். நீங்கள் ஆரோக்கியம் இல்லாதவன் உங்கள் நாவில் விசுவாசிச்சிங்கன்னா ஆரோக்கியம், நான் நோயுள்ளவன் நீங்கள் இருதயத்தில் விசுவாசிச்சிங்கன்னா அதான் வரும். ஆமென். நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷத்துலேருந்து என்ன பண்ணுறான்? நல்லதை எடுத்து காட்டுறான். தீய மனுஷன் என்ன பண்ணுறான்? பொல்லாத மனுஷன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய இருதயத்திலேருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அப்போது உங்களுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்குது? நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆதாமுடைய இருதயம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியிட்ட போச்சு. யூதாசுடைய இருதயம் கேவலம் அந்த 30 வெள்ளிக்காசுக்கிட்ட போச்சு. நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? சங்கீதத்தில் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 109. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எதை விரும்பிட்டு இருந்தீங்கன்னு யோசிங்க. ஒருவேளை நீங்கள் சாபத்தை, ஆரோக்கியம் இல்லாததை, பலவீனத்தை, தரித்திரத்தை இதை விரும்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. நான் இனி விரும்ப போகிறது வாழ்வை, சாவை இல்லை. நான் இனி விரும்ப போகிறது பலனை, பலவீனத்தை இல்லை. நான் இனி விரும்ப போகிறது ஆசீர்வாதத்தை, தரித்திரத்தை இல்லை. செழிப்பை, தரித்திரத்தை இல்லை. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நல்ல மனிதன் நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுக்கிறான். ஆமென். நாங்கள் நல்ல பொக்கிஷமாக மாற, எங்களுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒருவேளை எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எதிர்மறையானதாக இருக்கலாம், அதை எல்லாம் வச்சு நேர்மறையாக மாற்றுங்கப்பா. நாங்கள் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆசீர்வாதமாக, பலனோடு, நாங்கள் சுகபலத்தோடு இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய பிரியம்ப்பா. இனி ஒருவேளை நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுடைய பலவீனத்தை குறித்து, எங்களுடைய தரித்திரத்தை குறித்து நாங்கள் அதிகமாக பேசியிருக்கலாம். இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். எங்களுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக மாறட்டோப்பா. நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒருவேளை கெட்ட வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுமானால் அதை நீங்கள் தடுங்கப்பா. இனி எங்கள் வாயிலிருந்து இப்போ நல்ல வார்த்தைகளே வரணும், ஆரோக்கியமான வார்த்தைகள் வரணும், செழிப்பான வார்த்தைகள் வரணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வரணும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்படியே நம்ம தேசத்திற்காக ஜெபிப்போம். அப்பா, எங்களுடைய தேசத்திற்காக வருகிறோம். எங்களுடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் பிரதமர், ஆளுகிற ஆளுநர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்போ அவர்களை ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இப்போ அது மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் தேசம் எலெக்ஷனை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த எலெக்ஷனில் அப்போ கடந்த எலெக்ஷனில் நடந்தது போல் குளறுபடிகள் நடவாதபடி கர்த்தாவே இந்த எலெக்ஷன் கமிஷனரை ஒரு நல்ல நேர்மையான ஆளை போடுங்கப்பா. நல்ல ஆண்டவரே, நேர்மையான எலெக்ஷன் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்போ எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான மழையை கொடுங்க ஆண்டவரே, மிதமான மழையை கொடுங்க. அப்போ விவசாயிகள் கஷ்டப்பட்டு போகாதபடி, நஷ்டப்பட்டு போகாதபடி அப்போ செழிப்பான மழையை கொடுங்கப்பா. ஆமென். விவசாயிகள் செழிக்கட்டும், எங்களுடைய தேசத்தில் வாழுகிற ஒவ்வொருவரும் செழிக்கட்டும்ப்பா. அப்போ அது மாத்திரம் இல்லை, எங்கள் சபைக்காக எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. அப்போ எங்கள் சபையை சுற்றியுள்ள கிராமங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, கிராமங்களில் அப்பா இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்கள் அப்போ உம்மை கண்டுகொள்ள கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்க. சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும். எங்கள் சபையிலேருந்து அநேக சுவிசேஷர்கள் எழும்ப அப்பா தெருவாய் போய் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்படியான கிருபைகளை கொடுங்க. பாஸ்டருக்காக வரையிடும், பாஸ்டர்மாக்காக வரையிடும் அப்பா இருக்கிற பலவீனங்கள்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க. ஆமென். உமக்காக எழும்பி பிரகாசிக்க 1000 லட்சம் கோடிகளுக்கு பயனுள்ள பாத்திரங்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. அப்பா, எங்கள் சபையின் விசுவாசிகள், விசுவாச குடும்பங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று வேத வசனம் சொன்னது போல எங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க, மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.